இது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள குண்டடம் என்ற பகுதியில் உள்ள ஃபார்ம் லேண்டு 5 ஏக்கர் இடம். 4 போர்வெல் போட்டிருக்காங்க. அதில் இந்த போர் ஒன்று, அந்த சைடில் மட்டும் 3 போர் இருக்குது. 2 போர் மட்டும் ஆப்ரேஷனில் இருக்குது, கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. மீதி 2 போரும் சும்மா தான் இருக்குது. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு கிழக்கு மேற்கு, இது வடக்கு தெற்கு ஸ்கேன் பண்ணணும். கொண்டு வந்தாருன்னா அதை வச்சு அப்படியே காளான் போட்டு மாட்டிட்டு இருந்தாங்க. இது குண்டடம் பகுதியில் உள்ள ஒரு ஃபார்ம் லேண்டு, 5 ஏக்கர் இடம். பாறை அமைப்பு கிழக்கு மேற்கு, அதனால் வடக்கு தெற்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4 போர் இல்லை, 5 போர் போட்டிருக்காங்களாம். 2 போர் கம்ப்ரஸரில் ஓடுது, மீதி 3 போரும் பயன்பாட்டில் இல்லை. இப்படி போர்வெல் போட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் தீர்வு கிடையாது. மழை பெய்யணும். அந்த மழை பெய்கிற தண்ணியை நம்ம இடத்த விட்டு வெளியே போகாமல் சேமிக்கணும். இதுதான் தீர்வு. போர் போட்டு உறிஞ்சிக்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக அது தீர்வு கிடையாது. நிலத்துக்கு கீழே மழை பெஞ்ச தண்ணி சேமிக்கப்பட்டிருந்தால் தான் அது வெளியே எடுக்க முடியும். இது 2வது ஸ்கேன் நடக்கு. 50 மீட்டர் லென்த்து, 500 மீட்டர் டெப்த்து. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் மார்க் பண்ணியிருக்கோம். இது இந்த பகுதியில் இது 6வது ஸ்கேன் நடக்கு. 50 மீட்டர் லென்த்து, 500 மீட்ரு டெப்த்து. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடமும் 5வது ஸ்கேனில் ஒரு இடமும் மட்டும்தான் அடையாளம் வச்சுருக்கோம். மீதி 3 ஸ்கேன்லேயும் ஒன்றும் இல்லை. இடம் மிக மிக கடினமான பாறை, தண்ணீர் இல்லாத வறண்ட பூமி. இதில் 5 போர் போட்டிருக்காங்க. அதில் 3 போரில் மட்டும் கம்ப்ரஸரை ஜாயின் பண்ணிக்காங்க, மீதி 2 போர் சும்மா இருக்குது. இந்த இடத்தினுடைய ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க லாங் ஸ்டாண்டிங் கிராப் எதுவும் வைக்கல, அதனால் தப்பிச்சிட்டாங்க. நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவான பகுதி மாதிரி தோணுது இது. இந்த இருட்டில் இது 9வது ஸ்கேனு நடக்கு. இதோட இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணியாச்சு. இதற்கு மேலே இந்த ஏரியாவில் இன்வெஸ்டிகேஷன், கிரவுண்ட் வாட்டர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படலை. 1வது ஸ்கேனில் ஒரு இடம், 2வது ஸ்கேனில் எதுவும் இல்லை, 3வது ஸ்கேனில் எதுவும் இல்லை, 4வது ஸ்கேன்லேயும் எதுவும் அடையாளம் இல்லை, 5வது ஸ்கேனில் ஒரு அடையாளம், 6வது ஸ்கேனில் ஒரு அடையாளம், 7வது ஸ்கேனில் ஒரு அடையாளம் இருக்குது, 8வது ஸ்கேனில் ஒரு அடையாளம் இருக்குது. இது 9வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்ச பிறகு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டு அந்த எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு அவருக்கு உள்ளபடியான ரிசல்ட்டை சொல்லுவேன்.